இந்த வீடியோவில் சுடி பேண்ட் எப்படி வெட்டணும் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு அளவு பேண்ட் இல்லை. அளவு பேண்ட் இல்லாமல் அவங்களுக்கு நான் அளவு எடுத்துட்டேன். அளவு எடுத்தாக்கா ஒரு பேண்ட்டுடைய உயரம் 41 வருது. அப்போ அந்த 41 இது மெட்டீரியல் நல்லா பெருசாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா 41 42 வர அளவுக்கு தான் இருக்குது இது ஹைட்டு. அதனால நம்ம அப்படியே உடனே வச்சிட முடியாது. அது என்ன பண்ணணும், உயரம் இப்போ அவங்களுக்கு பேண்ட்டுடைய உயரம் மொத்தமாக இடுப்புல இருந்து கால் வரைக்கும் 41 இன்ச்சு வருது. 41 இன்ச்சு வந்ததுன்னா அதுல பிப்புடைய நம்ம மேல பட்டையா வரும், அதுக்கு கீழே தான் சுருக்கம் வச்சிருக்கும். அப்ப என்ன பண்றீங்க, அந்த பெரிய அந்த பெல்ட் மாதிரி வைக்கிறோம்ல, அதுக்கு 7 இன்ச்சு உயரம் எடுத்துருக்கிறேன். அப்ப என்ன பண்றீங்க, அந்த 41ல அந்த 7 இன்ச்சை வச்சு மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு மீதி 34 கிடைக்குது. 34 இருந்ததுன்னா இந்த பேண்ட்டுக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சும் அந்த பிப்போட வச்சு இந்த இடத்த ஜாயின் பண்ணுவோம். அப்போ ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படும். அதனால நம்ம என்ன பண்றோம், 2 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கிறோம். அப்ப 34 + 2 36 இன்ச்சு. இப்ப 36 இன்ச்சு அளவுக்கு ஃபர்ஸ்ட் நான் வைக்க போறேன். இதுல இருந்து இந்த இடம் வெட்டு பாகமா வச்சுக்கணும். எப்பயுமே பேண்ட் வெட்டும்போது கீழ் பக்கத்துல இந்த சைட்ல வர பக்கத்துல மடிப்பு பாகம் வர மாதிரி வச்சு மடிச்சுக்குங்க. இப்ப இதுல இருந்து 36 இன்ச்சுக்கு நான் வைக்கிறேன். முப்பத்தி 6 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா இப்ப இதுல துணி இருக்குது. இதுல 1.5 இன்ச்சு அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு மீதி 1/2 இன்ச்சு அந்த பெல்ட்ல ஜாயின் பண்ணிடுவோம். இதுல கால் கீழ் சுற்றளவு 6 இன்ச்சு தைச்சதுக்கு அப்புறமா இருந்தா போதும். தையலுக்காக சேர்த்து 1 இன்ச்சு, மொத்தமா இந்த இடத்துல 7 இன்ச்சுக்கு இங்க வச்சிடறேன். இங்க மடிப்புல இருந்து இதுல இருந்து 7 இன்ச்சுக்கு வச்சிருக்கிறேன். மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிடணும். இப்ப 7 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதுவே இந்த பேண்ட் போடுறவங்க நல்ல பாடியா உள்ளவங்களா இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இருக்கிற சுற்றளவை அப்படியே வச்சுக்கலாம். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தாராளமா இருக்கும். இவங்க கொஞ்சம் லீனா உள்ளவங்க, அதனால நான் என்ன பண்றேன், 17 இன்ச்சு வச்சுக்கிறேன். இதுல 17 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து 8 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். 8 இன்ச்சு வேணாம், ஏன்னா நம்ம 8 இன்ச்சு வச்சோம்னா இந்த இடம் ஜாயின் பண்ணும்போது ஆஃப் போயிடும். அப்ப இங்க மேல ஜாயின் பண்ணும்போது போயிடும். அப்ப 7 இன்ச்சு இருக்கும். இந்த 7 இன்ச்சு மேல இன்னொரு பெல்ட் நம்ம 7 இன்ச்சு அளவுக்கு வைக்க போறோம். அப்ப 7 14 இன்ச்சு தான் இருக்கும். ஓரளவுக்கு இந்த கவிடி இறக்கம் 15 இன்ச்சு மேல பெல்ட்ல இருந்து கீழே வரைக்கும் 15 இன்ச்சு இருந்து நல்லா இருக்கும். அப்ப 8.5 இல்லைன்னா 9 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 9 இன்ச்சு வச்சுக்கலாம். 1 இன்ச்சு போயிடும். மீதி இது ஒரு 8, அதுல ஒரு 7, அப்ப 15 இன்ச்சு வந்துடும். அவ்வளவுதான். பேண்ட் எப்படி அளவெடுத்து வெட்டணும் அப்படின்றது இப்ப வரைஞ்சிட்டேன் நானு. இப்ப கட் பண்றத பாருங்க. இந்த இடத்துல மடிப்பு பாகம் இருந்ததுல மேல் சைடு அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்ப இது வெட்டி இருக்கிறது லெக்கின் மாடல்ல இருக்கும். ரொம்ப லூஸ் கொடுத்துருக்காது, லெகின் மாடல்ல வரும். அப்படியே இது வெட்டி இருக்கிறது. இதுவே பட்டியாலா மாடல்ல வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல நம்ம இப்படி எடுத்துட்டு போயிருக்கிறத இதுல இருந்தே அப்படியே இந்த இடத்துல லூஸ் கொடுத்த மாதிரி இப்படி வெட்டிடணும். வெட்டிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இந்த இடம் ஃப்ரீயா இருக்கும். அப்ப சுருக்கம் வச்சிருக்கும் போது அது அப்ப என்ன பண்ணணும், இந்த சுற்றளவும் இன்னும் கொஞ்சம் அதிகமா வைக்கணும். இந்த சுற்றளவும் கொஞ்சம் அதிகமா வைக்கும்போது உங்களுக்கு செமி பட்டியலா மாடல்ல
அப்போ வெட்டிக்கலாம். இது லெக்கின் மாடலில் வெட்டியிருக்கிறேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு கட் பண்ணிட்டேன். இப்போ மேலே உள்ள அந்த பிப்பு வெட்டணும். அப்போ 7 இன்ச்சு சொல்லி சொன்னேன்ல, 7 இன்ச்சு தைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற அளவு. இதுக்கு நாடா விடுறதுக்காக 1.5 இன்ச் அளவுக்கு மடிச்சிடுவோம். அடுத்தது கீழே பேண்ட் வெட்டினதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணுறீங்க, 7 + 2 9 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். உயரம் எடுத்துட்டோம். அடுத்தது சுற்றளவு 40 இன்ச்சு வந்தது. நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 11 இன்ச்சாக வைக்கிறேன். இப்போ 4 மடிப்பாக மடிச்சு போட்டிருக்கிறேன். இதுலேருந்து உயரம் 9 இன்ச்சு, இதுலேருந்து 11 இன்ச்சு சுற்றளவு வச்சிருக்கிறேன். அதே மாடலில் இதுலேயும் ஒரு அர்கட் பண்ணிக்கணும். அந்த அர்கட் பண்ணதும் இந்த அர்கட் பண்ணதும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வரணும். இந்த இடத்துல நாடா கோக்கிறதுக்காக இந்த கரபாகம் இருக்கிறதுல இந்த இடத்துல இதெல்லாம் மார்க் பண்ணணும். இப்போ இது மடிச்சு தைக்கிறதுக்கு இது சுற்றளவில் வரும்போது இந்த அர்கடை எதுக்காக சென்டர் பண்ணுறேன் அப்படின்றது தைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைடு அர்கட் பண்ணோம்ல, அந்த சைடு உள்ளதை இப்படி இந்த பக்கமாக வச்சிடணும். இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி தைக்கும்போது இப்போ இதில் நல்ல பக்கம் இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் நல்ல பக்கத்தை இப்படி வச்சிடணும். தைச்சிட்டு திருப்பும்போது ரெண்டுமே கரெக்டாக நல்ல பக்கம் வந்துடும். நல்லா 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சி தையல் போடணும். இதில் கொஞ்சம் சுருக்கம் வச்சுட்டு இதில் வச்சு பார்க்கணும். அர்கட் பண்ணது கரெக்டாக ரெண்டுத்தையும் இப்படி ஒன்று வச்சுட்டு பார்க்கும்போது இந்த மேல் துணியில் இன்னும் கொஞ்சம் லூஸ் கொடுக்குது. அப்போ ஒரு சுருக்கம் வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 அர்க்காடும் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு அந்த சுருக்கத்தை வச்சிடணும். உள்ள தூரம் இதில் வச்சுட்டு இதுலேருந்து சுருக்கம் வைக்க ஆரம்பிக்கணும். இந்த துணியை இப்படி பிடிச்சிடணும், இல்லைன்னா சுருக்கம் வைக்கும்போது அந்த துணியிலையும் சேர்த்து சுருக்கத்தை வச்சிடுவீங்க. அதனால இப்படி பிடிச்சிட்டு மேலே மட்டும் சுருக்கம் வைக்கணும். அதில் வச்ச மாதிரியே அதே இன்னொரு சைட்லேயே சுருக்கம் வச்சிடணும். வைக்கும்போது நல்ல பக்கமாக வைக்கிறோம். இந்த சென்டரில் அர்கட் பண்ணோம்ல, அந்த பீஸ் இங்கே கீழ் பக்கமாக இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பிடிச்சி தையல் போடணும், இல்லைன்னா பிரிச்சுட்டு வந்துடும் உங்களுக்கு. நல்லா இந்த அளவுக்கு பிடிச்சி தையல் போடணும்.
இதே மாதிரி 2 தையல் போட்டோம்ல, தைச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து இப்படி நல்ல பக்கமா இப்படி வச்சிடுறீங்க. அதே மாதிரி இதையும் எடுத்து இதுக்கு மேல இப்படி வச்சிடணும். இப்போ 2மே நல்ல பக்கமா இருக்கணும். இதுல ஒரு சைடுல மட்டும் ஜாயின் பண்ணணும். இதுல இருந்து இது வரைக்கும் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போடணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பேரு கவிடி இறக்கம். ரெண்டு தையல் போடணும் இதுல. அடுத்தது இதுல நாடா விடுறதுக்காக இந்த இடத்துல ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். இதுல இருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு அளவு வச்சுக்கங்க வேணாம். அதே மாதிரி இந்த சைட்லயும் இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சா போதும். இதுல இருந்து 4 இன்ச் அளவுக்கு வச்சு இதுல தையல் போட்டுருங்க. அடுத்தது படிமான தையல் போடணும். படிமான தையல் போடும்போது இந்த ஜாயின் பண்ணிருக்கிறோம்ல, இது இப்படி மேல் பக்கம் இப்படி பார்த்த மாதிரி வச்சுட்டு இதுல படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டுட்டு அடுத்தது நாடா விடுறதுக்காக இந்த இடத்த மடிச்சு தைக்கணும். இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி மடிக்கணும். இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இந்த இடத்துல முடிக்கும் போது கரெக்டா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். இதை விட இழுத்துட்டு நிக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. இதே மாதிரி நீங்களும் முடிச்சிடுங்க. அடுத்தது இந்த சைடு ஜாயின் பண்ணணும். இதுல 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க. விட்டுட்டு மீதி அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணணும். இதுல 2 தையல் போடணும். அடுத்தது கால் கீழே மடிச்சு தைக்கணும்.
கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்குமே அப்படின்றதுனால இதுல 3 தையல் போட்டிருக்கேன். அடுத்தது கால் கீழ் சுற்றளவு 6 இன்ச் வச்சுக்கணும். 1 இன்ச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் வெட்டியிருக்கிறோம். அப்போ இந்த அளவு இருந்ததுனாலே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ இது 6 இன்ச் இருக்கும். அதனால அப்படியே வச்சு தையல் போடுறேன். இந்த இடம் வரைக்கும் தான் 1 இன்ச் அளவுக்கு இப்படி வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறமா 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சிட்டு வந்தா போதும். ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். இன்னொரு தையல் போடணும். 2 தையல் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா காலில் இந்த கிராஸில் வரும். அப்போ தையல் பட்டுன்னு அப்படியே விட்டுடும். அதனால் 2 தையலாக போட்டு முடிச்சிடணும். இந்த இடத்துல இப்படி ரஃப் அடிச்சிங்கன்னா தையல் பிரியாமல் இருக்கும். அதனால் அந்த இடத்துல ரஃப் அடிச்சிருக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வெட்டலாம் அப்படின்றது கட் பண்ணுறதையும் உங்களுக்கு அதே மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறேன். தைக்கிறதும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் புரிஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள்கிட்ட எதனா மெட்டீரியல் இருந்தது இல்லை புடவை துணி இருந்ததுனாக்கா கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.